தெரியாது பச்சரிசி மாவு வச்சு இடியாப்பம் கொழுக்கட்டெல்லாம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய ரெசிபி இருக்கு. இந்த மாவு வச்சு என்ன ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதை ஒரு வீடியோவை தனியா நான் போடுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து என்னென்னலாம் பண்றோம் ரொட்டீன் vlog தான் பார்க்க போறீங்க. பட்டு வந்து கடையில் இருக்காங்க. இப்போ வந்து இன்னைக்கு மதியானம் ஆயிடுச்சு. என்னன்னால இதுக்கப்புறம் ஈவினிங் வரைக்கும் நான் பண்ண போறேன்றது என் கூடவே தொடர்ந்து நீங்க பாருங்க. தம்பி வந்து அவங்க ஆயா வீட்டை இருக்கா. ஏன்னா வந்து லஞ்ச்லாம் செய்யணும், கொஞ்சம் வேலைலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே அவங்க ஆயா வீட்டுக்கு போயிடுவான். இந்த டைம் ஆனால் போயிட்டு ஒரு ஈவினிங் அப்படிதான், ஈவினிங் ஒரு 5 o'clock அது மாதிரி நான் போயிட்டு தூக்கிட்டு வந்துடுவேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இங்கே பாருங்க, பச்சரிசி. இந்த பச்சரிசி இப்போ என்ன பண்ண போகிறேன், 5 கிலோ எடுத்து அந்த 5 கிலோ வந்து நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வைக்க போகிறேன். ஏன் இந்த பச்சரிசியை வந்து இப்போ காய வைக்க போகிறேன்னா, நம்ம வந்து நிறைய பண்ணலாம் ரெசிபியில் இந்த பச்சரிசியை வச்சு. அதனால் இப்போ முதல்ல நான் காய வச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் என்னென்ன ரெசிபிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம். இப்போ வாங்க வெயிலில் போயிட்டு காய வச்சுட்டு வந்துடலாம். தரையில் கொட்டி காய வச்சுட்டு. இது வந்து ரேஷன் கடையிலேருந்து வாங்கினது தான் இந்த பச்சரிசி. கடையிலலாம் வாங்கினதில்ல. நல்லா ஒயிட்டாக நல்லா சூப்பரா இருக்கு. வெள்ளை வெள்ளையேன்னு நல்லா வெள்ளை வெள்ளையான்னு இருக்கு பாருங்க. கீழே இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு பச்சரிசி. நல்லா கடையில எப்படி வாங்குவீங்களோ அதே மாதிரி இருக்கு. அதனால இந்த அரிசியை இப்ப என்ன பண்ண போறோம்னா, நல்லா நல்லா வாஷ் பண்ணிடணும். நல்லா 4-5 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு பாயோ இல்லை ஏதாவது துணியோ போட்டு, காட்டன் துணியோ போட்டு தரையில் வெயில் காயிற இடத்துல தரையில் போட்டு நல்லா காய வச்சுட்டு வந்துடலாம். காய வச்சுட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், மிஷினில் போயிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் போயிட்டு காய வைக்க தான் போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. போகலாமாம்மா? போகலாம். இது வந்து அளந்துலாம் இல்லை, அப்படியே தோராயமாக இருக்குது. இப்போ நான் படி எடுத்து 5 படி எடுத்து அதுலேருந்து கழுவி எடுத்துகிட்டு போயிட்டு காய வைக்கணும். போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போயிட்டு தம்பியை பார்த்துட்டு வந்தேன். அந்த கேப்பில் என்ன பண்ணிட்டாங்க, அம்மா வந்து அரிசியை கழுவி அவங்களே ரெடியாக எடுத்துகிட்டு போயிட்டு காய வச்சுட்டாங்க. எனக்கு வேலை வைக்கக்கூடாது. நீங்கள் பாருங்கள், அம்மா காய வச்சுருக்காங்க. அரிசியை கழுவி நல்லா சூப்பராக காய வச்சுட்டாங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா எப்படின்னா ஒரு 1 hour 2 hour நல்லா வெயிலில் காயணும். நல்லா தான் வெயிலில் காய வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது இடம். நல்லா அம்மா பெருக்கிட்டே காய வச்சுருக்காங்க. க்ளீனாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து வேஷ்டின்னு நினைக்கிறேன். இது வந்து ரேஷன் கடையில் கொடுத்த வேஷ்டி தான், அதை போட்டிருக்காங்க. வேஷ்டியை போட்டு சூப்பராக காய வச்சுட்டாங்க. இது நல்லா காயட்டும், நம்ம மிஷினுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்ககிட்ட ஒன்று காமிக்க போகிறேன். என்ன தெரியுமா, நான் வந்து எதில் உட்காந்துட்டு இருக்கேன்னு பாருங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேர் வந்து வச்சிருக்காக வாங்கினது. இது வந்து 100 ரூபான்னு கொடுத்து இதை வாங்கணும். இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது உட்காச்சி எழுத்துக்கிறதுக்கு. என்னை தவிர இந்த சேரில் யாரும் உட்காரக்கூடாது. வச்சது நானும் தான் இந்த சேருக்கு கரெக்டாக இருக்கும். என் வச்சதுக்கு வந்து சேர் வாங்கி கொடுத்துலேருந்து அட்ரஸை தாங்கவே முடியல. இது மேலே ஏறுறா, இது மேலே ஏறி எல்லாத்து மேலே ஏறுறா, ஷெல்ஃபில் ஏறுறா, இங்கே ஏறுறா, அங்கே ஏறுறா, அடங்கவே மாட்டுறா. இந்த சேர் வாங்கி கொடுத்ததுலேருந்து. இந்த சேர் வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவானா, ஏதாவது மூட்டை, அரிசி மூட்டை, அப்புறம் மிக்சி மேலாம் ஏறி போய் உட்காந்துப்பான். சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு என்னதுமா சக்கரை டப்பா, அப்புறம் எது மேலே ஏறி உட்காருவான். அது பலூன் மேலே நிறைய எல்லாத்து மேலே ஏறி உட்காந்துப்பான் வச்சனை. எங்களுக்கு என்ன எது எல்லாம் எதை பார்த்தாலும் ஏறி மேலே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு, சரி அவனுக்காக ஏதாவது சேர் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் எதாச்சியா வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த பிளாஸ்டிக் கடலாம் போடுவாங்க இல்லையா, அவங்க வந்து வந்தாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த சேர் வாங்கிட்டோம். சூப்பராக இருக்குது. 100 ரூபா தான் சொன்னாங்க. கம்மி பண்ணால் கம்மியாக பண்ண மாட்டேன்ட்டாங்க. 100 ரூபா. நல்லா இருக்கு. பிளாஸ்டிக் தான், கொஞ்சம் நல்லா பரவாயில்லன்னு இல்லாமல் நல்லா இருக்கு. நான் உட்காந்தாலே தாங்குதுன்னு பார்த்துக்கோங்களா. அப்போ எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக சூப்பராக இருக்குன்னு பாருங்க. இந்த சேரு பட்டுலாம் உட்காந்து சேர் உடச்சிக்கும். எனக்கு தான் 45 கிலோ லாஸ்ட் உட்காரலாம் பார்க்குறேன். இல்லம்மா, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு இந்த சேர். வந்து இதுல உட்காந்துட்டு விளையாடுறான்னா, இது மேலே ஏறினா அட்டகாசம் பண்ண முடியுமா எல்லாம் பண்றான். 5 நிமிஷம் உட்கார மாட்டான் இந்த சேர்ல. ஏறி நின்னுக்கிறான், பிடிச்சா ஆட்டுறான், ரொம்ப சேட்டை பண்ணுவான். அவன் எங்க வீட்டுல இருக்கான் இல்லையா, நான் போயிட்டு தூக்கிட்டு வந்து அவனை சேர்ல உட்கார வச்சு அவன் என்ன பண்றேன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். நீங்களே பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் எனக்கு வந்து கிளி போட்ட சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல்,
மட்டும் அப்பளம், இது வந்து ஊறுகாய் மிளகாய். நாங்களே வீட்டில் குத்தி காய வச்சோம் இல்லையா, அந்த ஊறுகாய் மிளகாய் அப்பளம். இப்போதைக்கு உருளைக்கிழங்கு நான் தொட்டுட்டு சாப்பிட்டுட்டே இருப்பேன். அது காலி ஆயிடுச்சுன்னா அப்பளம் எடுத்துப்பேன். கருப்பு கலர்ல இருக்கு சாம்பார். ஏன் கருப்பு சாம்பாரா அப்படின்னு நினைக்காதீங்க. கருப்பு புளி போட்டு, கருப்பு புளி போட்டதுனால சாம்பாரே என்ன ஆயிடுச்சு, டோட்டலா கருப்பு கலர்ல ஆயிடுச்சு. புது புளி போட்டிருந்தா எல்லோ கலர்ல இருந்திருக்கும். இது கருப்பு புளி ஃபுல்லாவே அந்த புளி போட்டதுனால சாம்பார் கலர் மாறிடுச்சு. கலர் மாறினா என்ன, டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. அம்மா வந்து அப்புறமா சாப்பிட்றேன்ட்டாங்க. பட்டு வந்து கடையில் இருக்காங்க. நம்ம வந்து அரிசி மாவு அங்கே காய வச்சது இல்லையா, அதை இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு எடுத்துட்டு வந்து நம்ம மிஷினில் போயிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். பட்டு எப்போ வருவாங்கன்னு தெரியல. அவங்க வந்து கடையில் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. எப்போ வேணாலும் வந்து சாப்பிடுவாங்க. 3 ஆகிடும், 4 ஆகிடும். இல்லைன்னா நான் எடுத்துகிட்டு வரணுமான்னு ஃபோன் பண்ணி இப்போ கேட்கணும். இல்லை நானே வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. இல்லை மாஸ்டருக்கு மட்டும் எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போகணும் மாஸ்டருக்கு சாப்பாடு. இப்போ வீட்டுக்கு வந்தாங்க, ஆனால் சாப்பிடல. ஏன்னா டைம் இல்லைன்ட்டு போயிட்டாங்க. அந்த 3, 4 ஆகிடும் சாப்பிட்றதுக்கு. ஏப்பா அப்பா சாப்பிட்றாரு. அப்பாவுக்கு கிள்ளி போட்ட சாம்பார், காய் போட்ட சாம்பார் இதெல்லாம் இறங்காது இல்லைப்பா. ஒன்லி கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, அப்புறம் தயிர், பழையது சாப்பிடுவாங்க. மற்றபடி இந்த சாம்பார், காரக்குழம்பு, கிள்ளி போட்ட சாம்பார் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்ட மாதிரி இருக்காது. கருவாட்டு குழம்பு வச்சு கொடுத்தா அது 2 நாளைக்கு சாப்பிடுவாங்க. மீன் குழம்பு வச்சு கொடுத்தா அது 2 நாளைக்கு சாப்பிடுவாங்க. தயிர் வாரம் ஃபுல்லாக கொடுத்தாலும் தயிர் சாப்பிடுவாங்க. பழையது சாப்பிடுவீங்க தானேப்பா? பழையது அதுவும் வாரம் ஃபுல்லாக கொடுத்தா கூட பழையதான் சாப்பிடுவாங்க. ஏன்னா வெயிலில் பழையது வந்து ரொம்ப நல்லது. பழையது வந்து நைட்டில் நாங்கள் சாப்பாடு மீந்துச்சுன்னா அந்த பழையது ஊற்றி அடுத்த நாள் காலையில் சாப்பிடுவோம். பழையது நைட்டில் சாப்பாடு வந்து இப்போ மீற மாட்டோம். எங்கள் டோட்டல் ஃபேமிலிக்கு சாப்பாடு காலி ஆகிடுது. என்றைக்குனா ஒரு நாள் குழம்பு நல்லா இல்லாதப்போ சாப்பாடு அப்படியே இருக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம், கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா, சாப்பாடு வடிச்ச தண்ணி, அதை எடுத்து அதில் ஊற்றி வச்சு பச்சை தண்ணி கலந்து காலையில் நல்லாயிருக்கும். சாப்பாடு புளிப்பாக இருக்கும். நீங்கள் வீட்டில் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பழையது வந்து சாப்பாடு மீந்துச்சுன்னா வெயில் நாளில் ஊற்றி வச்சுருந்து ஆஃப்டர்நூனோ காலையிலையோ அதை டிஃபனுக்கு பதிலாக சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். நாங்கள் கூட அதை தான் சாப்பிடுவோம். இப்போ வந்து பழையது இல்லை, நைட்டு வந்து காலி ஆகிடும் சாப்பாடு. அதனால சாப்பாடு மீறல. உங்களுக்கு பழையது தான் வேணும் கம்பல்சரி அப்படின்னா திருப்பி எக்ஸ்ட்ரா வடிங்க. நைட்டு வடித்து அதை பழையதாக்கி காலையில் சாப்பிடுங்க. எங்களுக்கு டிஃபன் இருக்கும் காலையில், அதனால டிஃபன் சாப்பிடுவோம். கஞ்சி தண்ணி போட்டு குடிக்கணுமா காலையில். ஃப்ரெண்ட்ஸ் வச்சு வந்து அவங்க ஆயா வீட்டிலேருந்து போயிட்டு தூக்கின்னு வந்துட்டேன். தூக்கின்னு வந்தவொடனே சாம்பாருக்கு நம்ம அப்பளம் தொட்டு சாப்பிட்டோம் இல்லையா, அதை கவரை பார்த்துட்டு எடுத்து கொடுன்னு சொல்லிட்டு கேட்டானா நான் பிரித்து தட்டில் போட்டு கொடுத்துருக்கேன். அதை சாப்பிட்றாரு நம்ம வச்சனு. ஹாய் சொல்ல. வெரி குட். அம்மாக்கா ஹைஃபை கொடு. ஹைஃபை கொடு. ஓ அப்பளம் நொறுங்கிடும். வேணாம் அப்பளம் நொறுங்கிடும். நீ சாப்பிட்டு அப்புறம் சேர்ல உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க வச்சன். அவங்களுடைய சேர்ல அவருக்குனே வாங்கின சேர் அது, அவர் சைஸ்ல. மேல போட்டுக்கிற அப்பளத்தா புடி சாப்பிடு. அப்பளம் சாப்பிடு, எடுத்து சாப்பிட. வச்சுக்கோ பாரு எப்படி ஆட்டுறான் பாருங்க. காலை ஆட்டக்கூடாது. ஐயோ தூக்கி போட்டுக்கிறாம்மா மேல. டேய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வச்சுன்னு கூப்பிட்டு வந்தேன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. வந்து நம்ம அரிசி காய வச்சுருந்தோம் இல்லையா, அது போயிட்டு எடுத்துகிட்டு வரலாம் போங்கப்பா பின்னாடியே வரேன்னு சொன்னால் உடனே அப்பா என்ன பண்ணிட்டாரு, எடுத்து எல்லாத்தையும் டப்பியில் போட்டு எடுத்து வெளியிலே வந்துட்டார். இப்போ எனக்கு வேலை மிச்சம். நம்ம டேரெக்டாக போயிட்டு மிஷினுக்கு போயிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். சரி, அதுக்குள்ளே ரொம்ப ஈவினிங் ஆகிடுச்சா, வாசல்லாம் பெருக்கிட்டு துணி வந்து மதியானம் துவச்சி வச்சேன். அது இன்னும் காயவே போடலை. ஏன்னா வெளியிலலாம் வெயிலில் வந்து காய போட முடியாது சொல்லிட்டு ஈவினிங்காக 5 o'clock மேலே காய போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். இப்போ அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து
சிக்கனு குச்சி மிட்டாய் குடு. இங்க பாருங்க, போயிட்டு கடைக்கு போயிட்டு சிக்கன் எடுத்துட்டு வர்றாரு. அவங்க தாத்தாண்ட போயிட்டு குச்சி மிட்டாய் வாங்கினாரு. அதுக்கப்புறம் 2 பிஸ்கெட் ஆட்டியே போட்டு வந்தாரு. 2 பிஸ்கெட்டு. இங்க பாருங்க, கடைக்கு போய் 2 பிஸ்கெட்டா, குச்சி முட்டாயா, குருவி ரொட்டி எல்லாத்தையும் ஆட்டி போட்டுறாரு. பாய் சொல்லு மோகன் அண்ணாக்கா. எங்க போனா வண்டியில வரேன் நான் திருப்பியும். பாய் பாய். நீ சைக்கிள்ல போ, வண்டியில போ. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து வட்சனுக்கு சாக்லேட்டே வாங்கி பழக்கவே படுத்தல. அவங்க தாத்தா வந்து கெடுத்துட்டாரு ரொம்ப. எப்போ பார்த்தாலும் சாக்லேட்டு, இது பிஸ்கெட்டு, சாக்லேட்டு பிஸ்கெட் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. சாக்லேட் கூட அம்மாக்கு. அம்மா சாப்பிட்டா சாப்பிடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், மதியானம் துவைச்ச துணி எப்படியும் 1 மணிக்கு துவைச்சுன்னு நினைக்கிறேன். 1 மணி துவைச்ச துணி சாயங்காலம் 5:30 மணிக்கு காய போடுறேன். ஏன்னா வெயிலில் வந்து காய போட முடியாதுன்னு வச்சிருவேன். லேட்டாக தான் காய போடுவேன். துணி டெய்லி துவைக்கணும் ட்ரை பண்ணுறேன், முடியவே மாட்டுது. அந்த 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் துவைக்கிறதா இருக்குது. டெய்லி துவைச்சா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் டெய்லி துவைக்க முடியல. ஒரு வாளி துணி துவைச்சி வச்சுக்கிறேன். ஆனால் காய போட இப்போ இடமே பார்த்தா அது பாருங்களா. இந்த இடத்துல 4 ட்ரெஸ் போட்டால் ஃபுல்லாகிடுச்சு. அவ்வளோதான். அங்கே எடுத்துன்னு போய் தான் காய போடணும். இப்படி எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அப்படியே பிட்டு பிட்டா துணி காய போட்டுருவேன். அவ்வளோதான். இங்கே இதான் போட முடியும். இன்னும் இவ்வளோ துணி இருக்கு, பின்னாடி எடுத்துட்டு போய் காய போட்டு வரமா. ஃப்ரெண்ட்ஸ், துணியெல்லாம் காய வச்சு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இருட்டுற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம மிஷினுக்கு போயிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அந்த கேப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அடுப்பில் வந்து கார சட்னிக்கு வந்து வெங்காயத்தை வதக்க விட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு போகிறேன். அம்மா அதை கிண்டி விட்டுட்டே இருங்க. சாம்பாருக்கு வந்து குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன். நான் வந்து கடைஞ்சிக்கிறேன். தக்காளி சட்னிக்கு வெங்காயம் தக்காளி வதங்குது, அதை வதக்கிட்டே இருங்க. நான் போயிட்டு டக்குன்னு அரைச்சின்னு வந்துடுறேன். இது வந்து கொள்ளாதுன்னு சொல்லிட்டு ஒரு பை நான் இது எடுத்துன்னு போகிறேன். கொள்ளாதுமா? ஆமாம், நான் போய் வந்துடுறேன். பட்டு வந்துட்டாங்க கடையில இருந்து. தோசைக்கு சட்னி சாம்பார் எடுத்து போகிறதுக்காக வந்தா அங்கே வேற கஸ்டமர் 5 நிமிஷத்துல ஓடிடுவாங்க. அதுக்குள்ள நம்ம முடிச்சுக்கலாம் வீடியோவை. இங்க பாருங்க, நான் வந்து பச்சரிசி வந்து எதுக்கு யூஸ் பண்றோம், எதுக்கு அரைக்கிறோம்னு சொல்லிட்டு வீடியோ எண்ட்ல சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. எதுக்கு அரைக்கிறீங்க? இங்க பாரு, நான் போய் அரைச்சிட்டு வந்துட்டேன். தெரியாது தானே. இது வந்து 25 ரூபாய். 5 கிலோ சொன்னா 25 ரூபாய், 5 ரூபான்னு சொல்லிட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. எதுக்கும் கேட்டாங்க மிஷின்ல. நாங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோ, நீங்க மழை அரைச்சு கொடுங்கன்னு சொன்னோம். மழை அரைச்சு கொடுத்துட்டாங்க. நல்லா சூப்பரா அரைச்சு கொடுத்துருக்காங்க. ஆரவும் வச்சாச்சு. இது எதுக்குன்னா பச்சை அரிசி ரெசிபின்னு சொல்லிக்கிட்டே போலாம். பச்சரிசி மாவு வச்சு இவ்வளோ ரெசிபி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இடியாப்பம் செய்யலாம், கொழுக்கட்டை செய்யலாம், அடை சாப்பிடலாம். மெயினா வந்து வடை, உளுந்து வடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெண்ணெய் புட்டு பச்சரிசி. ஆமா, வெண்ணெய் புட்டு செய்யலாம். தோசை மாவு கூட நல்லா புளிச்ச மாவுக்கு பச்சரிசி மாவு கலந்தாக்க நல்லா வரும். அதுக்கப்புறம் கூழுக்கு வந்து இடி மாவு ரெடி பண்ணுவாங்க. படைக்கிறதுக்கு மாவு வைக்கிறதுக்கு மாவளக்கு. இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போல. மெயினா இடியாப்பம் வேஸ்ட் ஆகாதீங்க. பச்சரிசி வாங்கி இடியாப்பம் மெயினா இதுல பண்ணலாம். நிறைய பேருக்கு தெரியாது பச்சரிசி மாவு வச்சு இடியாப்பம் கொழுக்கட்டை எல்லாம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய ரெசிபி இருக்கு. இந்த மாவு வச்சு என்ன ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதை ஒரு வீடியோவை தனியா நான் போடுறேன். இப்போ முடிச்சுக்கலாம். பட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, கடைக்கு கிளம்புறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை 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 பை.